என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, இன்னைக்கு என்ன மேப் பார்க்க போறோம்னா மேப் நம்பர் 69 பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் உள்ள புவியியல் குறியீடு, அது ஜிஐ டாக்னு சொல்லுவாங்களா, அந்த ஜிஐ டாக் இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறையா இருக்குது, அதில் இம்பார்ட்டண்டாக புக்கில் ஒரு பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க, அது மேப்பாக நம்ம படிக்க போகிறோம். இதில் தமிழ்நாட்டில் புவியியல் குறியீடு அதாவது ஜிஐ டாக் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ காஞ்சிபுரம் என்ன சொல்லுவாங்க, காஞ்சிபுரம் ஃபேமஸ் பட்டு சொல்லுவாங்க, பட்டு ஃபேமஸ் காஞ்சிபுரம். அப்படிங்கிட்டு வந்தாலும் திருவண்ணாமலை, ஆரணி பட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு சொல்லலாமா, காஞ்சிபுரம்னாலும் பட்டு தான், ஆரணினாலும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல ஆரணி அப்படிங்கிறனால பட்டு தான். அப்படியே கீழே வந்தால் மகாபலிபுரம்னா நமக்கு தெரிஞ்சுதான் சிற்பங்கள். இந்த 3 அப்படி வேஸ்ட் பண்ணலாமா, காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டு, ஆரணி அப்படிங்கிறது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா மகாபலிபுரம்ல சிற்பங்களுக்கு ஃபேமஸ். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா தஞ்சாவூர். என்னது தஞ்சாவூர்ல என்னெல்லாம் ஃபேமஸ்னா ஓவியங்கள், கலைநயமிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மை. இது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம். தலையாட்டி பொம்மை எங்க ஃபேமஸ் ஆச்சுன்னா தஞ்சாவூர், அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வீணை, அடுத்து நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, சுவாமிமலையில வெண்கல சிலை. இது இங்கே வரும், இது வராது. என்னென்ன பார்த்தலாம், தஞ்சாவூர்ல என்ன பார்த்தோம், ஓவியம் இருக்கும். தஞ்சாவூர்னாலே கோவிலுக்கு சிறப்பானது. அப்ப அங்கே கோவில்ல ஓவியம் அதிகமாக காணப்படும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஓவியம் எப்படி இருக்கும், கலைநயம் அதிகமா இருக்கும். அப்ப கலைநயமிக்க தட்டுக்கள். அதுக்கடுத்து அந்த ஓவியங்கள் தலையாட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தலையாட்டி பொம்மை. அடுத்து பொம்மை வீணை வாசிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஞாபகம் வச்சுக்கலாமா, ஓவியம் எப்படி இருக்கும், கலைநயமா இருக்கும். அப்ப கலைநயமிக்க தட்டுக்கள். அந்த கலைநயம் இருந்துச்சுன்னா அது என்னது, பொம்மை. அப்ப தலையாட்டி பொம்மை, அதுல வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வீணை ஞாபகம் வந்துச்சா. அடுத்தது நாச்சியார் கோவில் அப்படின்னா குத்துவிளக்கு, அதுவுமே தஞ்சாவூர் தான். அடுத்து சுவாமிமலை அப்படிங்கிறது வெண்கல சிலை. அடுத்து மதுரை அப்படின்னா சுங்கடி சேலை. என்னது, சுங்கடி சேலை. திருநெல்வேலி அப்படிங்கிறது பத்தமடை பாய். அப்படிங்கிறது திருநெல்வேலி. பத்தமடையில அப்படிங்கிறது பாய் ஃபேமஸ். அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா, இது அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா. இப்போ பார்த்த வரைக்கும் மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், காஞ்சிபுரம் பட்டு. அதே மாதிரி இங்கே திருவண்ணாமலை ஆரணியில பட்டு. அப்படியே இங்கே வந்தோம்னா மகாபலிபுரம்ல சிற்பங்கள் ஃபேமஸ். அதுக்கடுத்து கீழே வந்தோம்னா தஞ்சாவூர்ல ஓவியம் எப்படி இருக்கும், கலைநயமா இருக்கு. அப்போ கலைநயமிக்க தட்டுக்கள். அது இதுல இருக்கு தலையாட்டி பொம்மையில வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ 4மே என்னதான் தஞ்சாவூருக்கு ஃபேமஸ், அது ஜிஐ டாக். அதுக்கு அப்படியே கீழே வந்தோம்னா நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு. அதுக்கடுத்து சுவாமிமலையில வெண்கல சிலை ஃபேமஸ். அடுத்து திருநெல்வேலியில பத்தமடையில பாய், அது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்து மதுரையில சுங்கடி சேலை அப்படிங்கிறது முடிஞ்சா. அடுத்து நாகர்கோவில், கன்னியாகுமரியில நாகர்கோவில் அப்படிங்கிறது கோயில் நகைகளுக்கு ஃபேமஸ். நாகர்கோவில்னா கோவில் நகைகளுக்கு ஃபேமஸ் நாகர்கோவில். அது என்ன மாவட்டம், கன்னியாகுமரி. அடுத்து ஏத்தோமொழி அப்படிங்கிறது தேங்காய். ஏத்தோமொழி அப்படிங்கிறது தேங்காய்க்கு ஃபேமஸ். அதுக்கடுத்து திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அப்படிங்கிறது மலைவாழைக்கு ஃபேமஸ். சிறுமலை மலைவாழை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா. திண்டுக்கல் மாவட்டத்துல சிறுமலை அப்படிங்கிறது மலைவாழைக்கு ஃபேமஸ். அடுத்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறது, கோயம்புத்தூர்ல 2, ஒன்று மாவரைக்கும் எந்திரமுக்கு ஃபேமஸ். கோரா பட்டு சிலைக்கு ஃபேமஸ். கோரா பட்டு சாலை. இதை மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாமா. கன்னியாகுமரியில 2 என்னென்ன, நாகர்கோவில்ல கோவில் நகைகளுக்கு ஃபேமஸ். அது எத்தோமொழி அப்படிங்கிறதுல தேங்காய்க்கு ஃபேமஸ். அப்படியே முடிஞ்சிச்சு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல சிறுமலையில மலைவாழைக்கு ஃபேமஸ். அப்படி கோயம்புத்தூர்ல போனா 2 என்னென்னது, கோயம்புத்தூர்ல மாவரைக்கும் எந்திரம், அதுக்கப்புறம் கோரா பட்டு சிலைக்கு ஃபேமஸ். அப்படியே மேலே போனோம் அப்படின்னா நீலகிரியில பாரம்பரிய பூத்தையலுக்கு ஃபேமஸ் ஆனது நீலகிரி, அதான் ஜிஐ டாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஈரோட்ல பவானியில போர்வைக்கு ஃபேமஸ். ஈரோடு மாவட்டத்துல பவானியில போர்வைக்கு ஃபேமஸ். அதுக்கப்புறம் மஞ்சளுக்கு ஃபேமஸ், போர்வை மஞ்சள். அதுக்கப்புறம் வெண்பட்டு அப்படிங்கிறது
சேலம் அப்படிங்கிறது வெண்பட்டு. ஓகேவா? இந்த 3 சேர்த்து சொல்லிடலாமா? இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். காஞ்சிபுரம் அப்படிங்கிறது பட்டு, ஆரணிங்கிறது பட்டு, சேலம் அப்படிங்கிறது வெண்பட்டு. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கலாமா? காஞ்சிபுரம்னா என்ன? பட்டு. ஆரணிங்கிறது பட்டு, சேலம் அப்படிங்கிறது வெண்பட்டு. 3 முடிஞ்சா? மகாபலிபுரம் சிற்பங்களுக்கு ஃபேமஸ். அப்படியே கீழே வந்தோம்னா தஞ்சாவூர்ல ஓவியம், கலைநயமிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மை, அது எப்படி இருக்கும்? வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும். 4 இது. அதுக்கடுத்து என்னது? நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, சுவாமிமலை, வெண்கல சிலை. இதெல்லாமே என்னன்னா தஞ்சாவூர் தான். முடிஞ்சா? அப்படியே இங்கே வந்தோம்னா மதுரையில் சுங்கடி சிலை அப்படிங்கிறது மதுரைக்கு ஃபேமஸ். அதுக்கடுத்து வந்தோம்னா திருநெல்வேலியில் பத்தமடை அப்படிங்கிற பிளேஸில் பாய்க்கு வந்து ஃபேமஸ். அடுத்து கன்னியாகுமரியில் 2, நாகர்கோவிலில் கோவில் நாயகி ஃபேமஸ். அதுக்கப்புறம் என்னது? ஏத்தோமொழி அப்படிங்கிறதுல தேங்காய்க்கு ஃபேமஸ். அப்படியே மேலே போனோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை அப்படிங்கிற இடத்துல மலைவாழை அப்படிங்கிற ஜிஏ டேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுல மாவரிக்கும் எந்திரத்துக்கு ஜிஏ டேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கோரப்பட்டு சிலைக்கு வந்து ஜிஏ டேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீலகிரியில் வந்து என்னது? பாரம்பரிய பூத்தையலுக்கு. அதுக்கடுத்து ஈரோட்டில் வந்து மஞ்சளுக்கும், பவானியில் வந்து போர்வைக்கும் ஃபேமஸ். ஓகேவா? அதுக்கடுத்து சேலம் வந்து வெண்பட்டு. கண்டிப்பாக அந்த மேப் யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன்ப்பா. ஃபர்தராக வந்து அடுத்த மேப்பில் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.